ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மத்திய அரசில் உள்ள ஒரு முக்கியமான 80 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 88 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி 80 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஒரு லெசன்லேருந்து. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த நடுவண் அரசை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நடுவண் அரசு. நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, புதுடெல்லி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 52 முதல் 78 வரை. நடுவண் அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 3 அங்கங்கள். நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 அவைகள். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 7th கொஸ்டின், நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பும் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். 8th கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை எந்த பிரிவின் கீழ் செயல்படுத்துகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 53. 9வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி, 35 வயது. 10th கொஸ்டின், குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 11வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை ஆப்ஷன் சி, 5 ஆண்டுகள். எந்த சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே வழங்கப்பட வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 77. 13வது கொஸ்டின், பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்களை யார் நியமிக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். 14வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதமர். 15வது கொஸ்டின், தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நிலைமையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். 16வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 முறை. 17வது கொஸ்டின், மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். 18வது கொஸ்டின், யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். 19வது கொஸ்டின், கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 12. 20வது கொஸ்டின், ஆங்கிலோ இந்தியர் எத்தனை நபரை மக்களவையின் குடியரசுத் தலைவரை நியமிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 நபர்கள். 21வது கொஸ்டின், ஒரு நிதி குழுவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி, 5. 22வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். 23வது கொஸ்டின், சட்டப்பிரிவு 72 படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ரத்து செய்யவும் ஒத்திவைக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். 24வது கொஸ்டின், மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு அவருக்கு வழங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 53(2). 25வது கொஸ்டின், போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில்
நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு வகுத்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 352. 27வது கொஸ்டின், ஒரு மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 356. 27வது கொஸ்டின், இந்தியாவில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அச்சுறுத்துதல் ஏற்படும்போது குடியரசுத் தலைவர் எந்த பிரிவின்படி நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி 360. 28வது கொஸ்டின், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 9. 29வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 61. 30வது கொஸ்டின், நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை 63வது பிரிவின்படி யார் வகிக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர். 31வது கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 32வது கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை யார் அவருடைய பணிகளை செய்வார்? சரியான விடை ஆப்ஷன் பி மாநிலங்களவை துணைத் தலைவர். 33வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் செயலாற்றுவார்? சரியான விடை ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 34வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பு வழங்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி 14 நாட்களுக்கு முன். 35வது கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 74ல் 1. 36வது கொஸ்டின், அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் இரகசிய காப்பு பிரமாணம் யார் செய்து வைக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 37வது கொஸ்டின், பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிகளையும் நிர்ணயிப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். 38வது கொஸ்டின், சர்வதேச மாநாடுகளின் சார்க் நாடுகளின் மாநாடு, காமன்வெல்த் போன்ற மாநாடுகள் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பிரதமர். 39வது கொஸ்டின், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர். 40வது கொஸ்டின், ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களின் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 15%. 41வது கொஸ்டின், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி இராசாங்க அமைச்சர்கள். 42வது கொஸ்டின், ராஜ்யசபா என்றழைக்கப்படும் மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 250. 43வது கொஸ்டின், ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை ஆப்ஷன் சி 238. 44வது கொஸ்டின், இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் அனுபவம் கொண்ட எத்தனை நபரை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி 12. 45வது கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். 47வது கொஸ்டின், மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 552. 47வது கொஸ்டின், தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 545. 48வது கொஸ்டின், எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு எதன் ஒப்புதல் தேவை? சரியான விடை ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 49வது கொஸ்டின், நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எதற்கு அதிகாரம் இல்லை? சரியான விடை ஆப்ஷன் சி மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை.
50வது கொஸ்டின், நிதி மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும்? சரியான விடை ஆப்ஷன் இ, மக்களவையில் மட்டும். 51வது கொஸ்டின் பொறுத்துக. மத்திய சட்டமன்றம், முதல் குடிமகன், ராஷ்டிரபதி பவன், ரெட்ரிக் கட்டிடம், ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம். முதல் குடிமகன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன். ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவரின் இல்லம் தான் ராஷ்டிரபதி பவன். லிட்ரிக் கட்டடம் பார்த்திங்கன்னா சிம்லாவில் இருக்குது. ஹைதராபாத் ராஷ்டிரபதி நிலையம் அமைந்துள்ளது. 52வது கொஸ்டின், மக்களவையில் உறுப்பினராவதற்கு எத்தனை வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது? சரியான ஆப்ஷன்ஸ் 25. 53வது கொஸ்டின், மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய தேர்தல் ஆணையம். 54வது கொஸ்டின், இந்திய மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடைய வயது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 18 வயது நிரம்புதல். 55வது கொஸ்டின், நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? சரியான விடை ஆப்ஷன் பி, லோக்சபா. 56வது கொஸ்டின், நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் யார் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதமர் மற்றும் அவரது அமைச்சர்கள். 57வது கொஸ்டின், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் எத்தனை பேர்? சரியான விடை ஆப்ஷன் சி, 18 பேர். 58வது கொஸ்டின், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சரியான விடை 39 பேர். 59வது கொஸ்டின், மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சரியான விடை சபாநாயகர். 60வது கொஸ்டின், சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சபாநாயகர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 61வது கொஸ்டின், நாடாளுமன்ற மக்களாட்சியில் யாருடைய பதவி முக்கிய பங்கு வகிக்கிறது? சபாநாயகருடைய பதவி தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. 62வது கொஸ்டின், இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சபாநாயகர். 63வது கொஸ்டின், பணி மசோதாவை தீர்மானிப்பதில் முடிவே இறுதியானது? சரியான விடை ஆப்ஷன் சி, சபாநாயகர். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போதிலிருந்து எப்போது வரை நடக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி முதல் மே வரை நடக்கும். ஜூலை முதல் செப்டம்பர் வரை நாடாளுமன்றத்தில் எந்த கூட்டத்தொடர் நடைபெறும்? சரியான விடை ஆப்ஷன் பி, மழைக்கால பருவ கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் நடைபெறும்? சரியான விடை ஆப்ஷன் பி, நவம்பர் மற்றும் டிசம்பர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 76. 68வது கொஸ்டின், மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீதித்துறை. 70வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்றம். 71வது கொஸ்டின், 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, 8. 72வது கொஸ்டின், தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 28. 73வது கொஸ்டின், உச்சநீதிமன்ற நீதிபதியாவதன் தகுதியாக அவர் எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் சி, 10 ஆண்டுகள். 74வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1950. 76வது கொஸ்டின், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி,
65. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, உச்ச நீதிமன்றம். எந்த ஒரு மானிய கோரிக்கையும் யாரின் பரிந்துரையின்றி கொண்டு வர முடியாது? ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 79வது கொஸ்டின், மத்திய அரசின் 3 அங்கங்களின் சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை தான் மத்திய அரசோட 3 அங்கங்கள். 80வது கொஸ்டின், 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய 2 பதவிகளும் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதி யார்? சரியான விடை ஹரிதய்துல்லா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசுலேருந்து ஒரு 80 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த லெசனில் உள்ள எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இது ஒரு ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.